ரைட். இது இறுதி கேள்வி, 25வது கேள்வி, 2022 ஃபர்ஸ்ட் டேர்மில். இதில் கேள்வி வந்துக்கிட்டு ஒரு வழி விகாரம் தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்களை அடிப்படையாக கொண்ட கேள்வி. இப்போ ஒரு வழி விகாரம் இருவழி விகாரம் என்பதற்குரிய என்ன என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த கேள்விக்குரிய விடைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஒரு வழி விகாரம் என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு குறித்த இரசாயன மூலகம். இப்போ இங்கே குறித்த இரசாயன மூலகம் என்று சொல்லப்படுறது அயடின். அயடின் வந்துக்கிட்டு இரண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை உடைய ஒரு இரசாயன கூறில் இருந்து ஒரு குறித்த, அதாவது ரெண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற எண்ணில் இருந்து ஒரு குறித்த ஒரு குறித்த ஒட்சியேற்றனுடைய ஒரு சேர்வைக்கு மாற்றப்படுறது. உதாரணமாக அயடின் லெவல் வந்துக்கிட்டு ஒட்சியேற்றன் 0, I- -1. இப்போ I3 மைனஸில் வந்துக்கிட்டு ஒரு அயடின் அவரேஜ் ஒட்சியேற்றன் வந்துக்கிட்டு -1/3. ஆகவே 0 -1லேருந்து -1 இப்போ இதை வந்துக்கிட்டு இலகுவாக இரும்புக்கு இலகுவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் +3ல் இருந்து 0 ஒரு இரும்பணுவின் ஒட்சியேற்றன் +3, மற்ற இதில் வந்துக்கிட்டு 0, அதில் இருந்து +2க்கு போகிறேன். அப்போ ரெண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலைகளில் இருந்து ஒரு இரசாயன மூலகம் ஒரு குறித்த ஒட்சியேற்ற எண்ணுக்கு போகிறத சொல்கிறது ஒரு வழி விகாரம். அப்போ இந்த ஒருன்றது, அதாவது ஃபைனலில் வந்துக்கிட்டு, அதாவது ப்ரொடக்டில் அவர் ஒரு குறித்த ஒட்சியேற்ற எண்ணுக்கு வைத்துருவார். அதால் ஒரு வழி விகாரம். இருவழி விகாரம் என்பது ஃபைனல் ப்ராடக்டில் ஒரு குறித்த ஒட்சியேற்றனுடைய ஒரு ஆள் இரண்டு வேறுபட்ட ஒட்சியேற்றனுடைய சேர்வைகளாக மாற்றப்படுறது. இதில் வந்துக்கிட்டு ஆக்சிஜன் மூலகத்தை எடுத்துக்கொண்டால் இரசாயன இனம் இரசாயன மூலகம் ஆக்சிஜன். இதில் -1 ஒட்சியேற்ற நிலை, இதில் -2, இதில் 0. இதில் 0 குளோரின் தான் இங்கே இருவழி விகாரத்துக்கு உட்படுகிறது. 0, இதில் -1, இதில் +1. ஆகவே ஒரு குறித்த இரசாயன மூலகம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேற்ற எண்களுடையதாக மாறுற டைமில், இல்லாட்டி இரு வேறுபட்ட ஒட்சியேற்ற எண்ணுடைய மூலகங்களாக மாறுற டைமில் நடைபெற தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்கள். சரியோ? இதான் இதில் கன்செப்ட். இப்போ தரப்பட்ட தாக்கம் வந்துக்கிட்டு SO2வும் 2 H2Sம் சேர்ந்து உங்களுக்கு வாரது 3Sம் 2 H2O. இதான் எங்களுக்கு வருது. இந்த தாக்கம் இருவழி விகார தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாகும். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் SO2வில் வந்துக்கிட்டு +4 ஒட்சியேற்றங்கள், இதில் வந்துக்கிட்டு -2. +4 -2வில் இருந்து 0க்கு வார, அதாவது +4 உடைய இந்த கந்தகம் அணு 4 இலத்திரன்களை பெற்று, அதாவது தாழ்த்தலுக்கு உட்பட்டு 0க்கு வருகிறது. H2S -2 ஒட்சியேற்றனுடைய கந்தக அணு -2 இருக்கால் 2 இலத்திரன்களை இழந்து ஒட்சியேற்றத்துக்கு உட்பட்டு 0 எனும் ஒட்சியேற்ற நிலைக்கு வருகிறது. அவை இவர் வந்துக்கிட்டு இந்த கந்தக அணு வந்துக்கிட்டு தாழ்த்தலுக்கு உட்படுறார். தாழ்த்தல். இந்த கந்தக அணு வந்துக்கிட்டு ஒட்சியேற்றத்துக்கு உட்படுறார். ஒட்சியேற்றத்துக்கு உட்படுறார். ஆகவே ஒரு குறித்த இரசாயன மூலகம் தாழ்த்தலுக்கும் ஒட்சியேற்றலுக்கும் உட்பட்டு அவர் ஒரு குறித்த ஒரு ஒட்சியேற்ற எண்ணுடைய ஒரு சேவையாக மூலகமாக ஒரு இரசாயன கூறாக மாற்றப்படுற சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்கிறது இருவழி. இது வந்துக்கிட்டு ஒரு வழி விகார தாக்கம். ஏன் ஃபைனல் ப்ராடக்டில் ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு குறித்த ஒரு பெருமானத்துக்கு வந்துச்சு. இப்போ கேள்வி, SO2 H2S இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கத்துக்கு ஒரு உதாரணம். இருவழி விகார தாக்கம் என்றது ஒரு குறித்த ஒட்சியேற்றிலிருந்து அவர் வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலைக்கு மாறுறது. ஆகவே இந்த கூற்று வந்துக்கிட்டு பிழை. இந்த கூற்று பிழை. இவர் எதுக்குள்ள வரப்போறார்? இந்த பாட்டுக்குள்ள வரப்போறார். ஒரு வழி விகாரத்துக்குள்ள வரப்போறார். இருவழி விகாரம் என்றது பிழை.
ஒரு ரசாயன மூலகம் ஒரு ரசாயன இனம் அல்லது மூலகம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பவற்றுக்கு உட்படும் போது அது இருவழி விகாரம் எனப்படும். சரிதானே? இருவழி விகாரத்தில் என்ன? ஒரு ரசாயன இனம் அல்லது மூலகம். இங்க கந்தகம் தான் இந்த குறித்த ரசாயன மூலகம் அல்லது இனம். இங்க கந்தகம் தான் சொல்லப்படுது. இந்த கந்தகம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பவற்றுக்கு உட்படும் போது இங்கே தாழ்த்தல் நடைபெறுது, இங்கே ஒட்சியேற்றல் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடைபெற்று தான் இந்த குறித்த மூலகம் எங்களுக்கு வருகிறது. உட்படும்போது அது இருவழி விகாரம் எனப்படும். இப்படி வாரத்தை சொல்றது இது வந்துக்கிட்டு இப்படி இதை சொல்றது ஒரு வழி விகாரம். இருவழி விகாரம் ஒரு வழி விகாரம் ரெண்டிலையும் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் ரெண்டும் நடைபெறுகிறது. ஒரே நேரத்தில் உட்படும்போது அது ஒரு இருவழி விகாரம். இருவழி விகாரம் என்றது ஒரு ரசாயன இனம் அல்லது மூலகம், அதாவது H2O2 இந்த ஒரு ரசாயன இனம் என்று சொல்லலாம். இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூலகத்தை சொல்லலாம். அவர் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பதற்கு உட்படும்போது இங்கே நடைபெறது இப்போ -1ல இருந்து -2க்கு போகிற டைமில் இலத்திரனை பெறுறது தாழ்த்தல். இவர் வந்துக்கிட்டு தாழ்த்தல் மூலம் கிடைக்கப்படுறார், இவர் ஒட்சியேற்றல் மூலம் கிடைக்கப்படுறார். அவை தாழ்த்தல் ஒட்சியேற்றல் ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் நடைபெறுகிறது. அப்போ ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பதற்கு உட்படும் போது அது ஒரு இருவழி விகாரம் எனப்படும். ஒரு இருவழி விகாரம் என்பது சரி. ஒரு வழி விகாரம் என்றால் என்ன? ஒரு ரசாயன இனம் அல்லது ஒரு ரசாயன மூலகம் என்றால் அவர் அவர்த்த செல்ல மாட்டார், அவர்த்த வர போகுது. அப்போ இது ஒரு ரசாயன இனம், இது ஒரு ரசாயன இனம், வேறுபட்ட ரசாயன இனங்கள் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பதற்கு உட்படும் போது ஒட்சியேற்றல் தாழ்த்தலுக்கு உட்பட்டு ஒரு குறித்த ஒரு ரசாயன இனம் வேறொரு ரசாயன இனம் வரப்போகுது, வேறொரு ஒட்சியேற்ற பெருமானம் உடைய ரசாயன இனம் வரப்போகுது. அதான் ஒரு வழி விகார தாக்கம் என்று சொல்லப்படுது. சரியோ? அவர் இந்த இருவழி விகார தாக்கம் என்று சொல்ற. சரி, ஒரு குறித்த ரசாயன இனத்திலிருந்து வேறுபட்ட ரெண்டு ஒட்சியேற்றுடைய ஒரு ரெண்டு வேற சேர்வையில் வாரது இருவழி விகாரம். ரெண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற இனங்கள் தாழ்த்தல் ஒட்சியேற்றலுக்கு உட்பட்ட ஒரு குறித்த ஒரு ரசாயன இனம் வாரது அது ஒரு வழி விகாரம் என்று சொல்லப்படும். ஆகவே முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது சரி என்றதால் விடை 4வது.